ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கவுண்ட்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் இந்தியா 3rd இருக்குது. ப்ளஸ் இந்த வெதர் சேஞ்ச் வேறு. நார்மலாகவே இந்த வெதரில் டிசீசஸ் பயங்கர ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சேஃபாக இருங்க. ப்ரீவியஸ் வீடியோஸில் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி ரோப்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த ரோப் செய்கிற அந்த DIY டூல் எப்படி செய்கிறது நம்ம பார்த்தோம். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். 2-3 வீக்ஸாக கொஞ்சம் பிஸி. ஒரு பக்கம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எப்படி போகும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த மழை டைம் இல்லையா, ஸோ வீடை க்ளீன் பண்ணுறது, தோட்ட வேலைகள் கொஞ்சம், அதெல்லாம் இப்போயே பண்ணி வச்சா தான் மழை டைமில் கொஞ்சம் நம்ம கிளியராக இருக்க முடியும். ஸோ அதுக்கான திங்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் மாடியில் கொஞ்சம் வெஜிடபிள் கார்டன் செட் பண்ணலாம், டெரஸ் கார்டன் மாதிரி அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்தது. அப்கமிங் வீடியோஸில் மாடி தோட்டம், டெரஸ் கார்டன் எப்படி செட் பண்ணுறது, எந்த விதமான க்ரோ பேக்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மண்கலவை பாட்டிங் சாயில் நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன விதமான செடிகள் இந்த சீசனில் நம்ம ட்ரை பண்ணலாம், விதைகள் எப்படி நம்ம ஜெர்மினேட் பண்ணலாம், எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வச்சு செஞ்ச ரோப்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் நான் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் ரோப் வந்து பயங்கர ஸ்ட்ராங், டியூரபிள் அண்ட் ஹெவி டியூட்டியாக இருக்குது. நான் இதை மரம் கட்டுறதுக்கு, செடிங்கள்லாம் கட்டுறதுக்கு நிறையவே யூஸ் பண்ணுறேன். இது அப்புறம் இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்ஸ் தொங்க விடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் செஞ்ச பேர்ட் ஃபீடர், இதுக்கும் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம ஊரில் ஒரு முக்கியமான விஷயங்க, துணி காய போடுறது. அதுக்கு நீங்கள் என்ன கயிறு கட்டினாலும் அறந்துடும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், நல்லாவே தாங்கும். இந்த மாதிரி வெர்டிக்கல் கார்டன் செட் பண்ணுவோம் இல்லையா வீட்லேயே, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், நல்லா வெயிட் தாங்கும். இது வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு, வெஜிடபிள் வேஸ்ட், கிச்சன் வேஸ்ட், அப்புறம் முட்டை ஓடு அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்கெட் செஞ்சுருக்கேன், அதுக்கும் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கப்ஸ், அந்த வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற கப்ஸ்லாம் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஐஸ் ட்ரே அண்ட் சின்ன பாட்டில்ஸ்லாம் வந்து நான் பூண்டு, வெங்காயம், புதினா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அதெல்லாம் வளர்க்குறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இது செல்ஃப் வாட்டரிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வச்சு நம்ம ரூட்ஸ் வந்ததுக்கப்புறம் இதை நார்மலாக எடுத்து நம்ம மண்ணில் வச்சிடலாம். அப்கமிங் வீடியோஸில் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அண்ட் இது வந்து அதே மெத்தடில் வளர்த்த சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கிழங்கு. இது மணி பிளான்ட்ஸ், அப்புறம் மைக்ரோ க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, பயிர் வகைகள். அது மணி பிளான்ட். ஸோ பாத்ரூம்ஸ் அண்ட் ரெஸ்ட் ரூமில் இந்த மாதிரி பாட்டில்ஸ் கட் பண்ணி தொங்க விட்டு நம்ம அதில் மணி பிளான்ட்ஸ் வைக்கலாம், ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். கோலியாஸ் பிளான்ட்ஸ், இது தண்ணி வெறும்னே தண்ணியிலே நீங்கள் வளர்க்கலாம். ஸ்டெம்மை கட் பண்ணி தண்ணியில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரூட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுவுமே இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில்ஸில் நீங்கள் வைக்கலாம். இதுவுமே செல்ஃப் வாட்டரிங் மெத்தட். ஃபிஷ் டேங்க்கில் அப்படியே ஒரு சின்ன ஹேங்கிங் மாதிரி வச்சுட்டு மணி பிளான்ட் அந்த மாதிரி ப்ரொபகேட் பண்ணலாம். இது ஃபிஷ் டேங்க் மேலே இருக்க பெட் ஃபில்டர், பியூரிஃபையர். ஸோ அது மேலே ஸ்பேஸ் இருக்குது, அதனால் நான் அதில் மைக்ரோ க்ரீன்ஸ் அண்ட் மணி பிளான்ட்ஸ் வளர்க்குறேன். ஃபிஷ் டேங்க் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு ரொம்ப நல்லது, அதிகமாகவே வளர்ச்சி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி வெர்டிக்கல் ஹேங்கிங்ஸ், ஸோ அதுக்குமே பாட்டில்ஸ் அண்ட் அந்த பாட்டில்ஸ் வந்து செஞ்ச கயிறு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு வெர்டிக்கல் செட்டப், பேம்பூ அண்ட் வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சு சேர்ந்தது. இந்த மாதிரி வெர்டிக்கல் ஹேங்கிங்ஸ், வெர்டிக்கல் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ட்ராவலில் இந்த மாதிரி திங்ஸ்லாம் டேமேஜ் இல்லாமல் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஜூஸ் கப்ஸ்லாம் வந்து நான் ஸ்மால் ஆனியன் அப்புறம் கார்லிக்லாம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வந்து நான் ரூட்டிங்க்கு அப்புறம் பிளான்ட் ப்ரொபகேஷனுக்காக யூஸ் பண்ணுவேன். 2 லிட்டர் பாட்டில்ஸ் வச்சு இந்த மாதிரி கார்டன் க்ளீன் பண்ணுற ப்ரூம்ஸ் செய்யலாம். நம்ம படுக்கும்போது பக்கத்தில் ஏசி, ரிமோட், ஃபோன் அண்ட் சார்ஜர் ஸ்டாண்ட் தேவை. ஸோ அதுக்காக பழைய கம்ஃபர்ட் பாக்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவுமே பழைய லைசால் பாக்ஸ். ஸோ அதை கட் பண்ணி டூத் பேஸ்ட், ப்ரஷ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நான் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ரீயூஸ் பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ரீயூஸ் பண்ணுங்கள் அண்ட் பிளாஸ்டிக்ஸை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.